செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்கவும், சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், முதலமைச்சர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் அறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள். ஆசினி வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்கவும், சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழகத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்கவும், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது உடைமைகளையும் உடனடியாக மீட்கவும் மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கடிதத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து இந்த துறைமுகத்திலிருந்து 27ஆம் தேதி அன்று மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 3 மீனவர்கள் அவர்களது உடைமைகளையும் இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்த மற்றொரு சம்பவத்தையும் தொடர்ந்து முதலமைச்சர் இதில் விரிவாக சுட்டி காண்பித்து எழுதியிருக்கின்றார். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த 248 மீன்பிடி படகுகளும் 61 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளால் காவலில் உள்ளதாக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் இது போன்ற கைது சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும், இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்.